திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர். அவர் நிதி அமைச்சராக இருந்தார். 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். அதுல என்னன்னா, திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மகன். 2 பேர் சேர்ந்து திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார் என்று செய்தி வெளியிட்டார். அப்படின்னா 2 வருஷத்துலயே 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காருன்னா இந்த ஆட்சி தேவையா? நாம சொல்லலைங்க, எதிர்கட்சி சொல்லல, மக்கள் சொல்லல. திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு நிதி அமைச்சர், அன்றைய நிதி அமைச்சர் இந்த செய்தியை ஆடியோ மூலமா தெரிவிச்சாரா இல்லையா? இது வரைக்கும் ஸ்டாலின் பதிலே சொல்லல. ஆட்சிக்கு கொள்ளையடிக்கிறது ஒண்ணுதான் திமுகவுடைய நோக்கம். அத்தனை துறையிலையும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. அவருடைய தாரக மந்திரமே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். என்ன கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் இந்த ஆட்சியுடைய தாரக மந்திரம். வேற என்ன மக்கள் கண்டாங்க?